கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, இந்த காலை பொழுதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நற்செய்தி ஜெப ஊழியங்களின் வாயிலாகவும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையானது மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தையானது எதுக்கு நம்ம பயந்துருக்கணுமா? அவருடைய நாமத்துக்கு நம்ம பயந்துருக்கிறோம். அப்படி பயந்திருக்கும் பொருட்டு அவர் என்ன செய்கிறாராம், நம்ம மேல நீதியின் சூரியன் ஆகிய கர்த்தரே உதிக்கிறார். நம்ம மேல உதிக்கின்னு சொல்லியிருக்காரு, வாக்கு பண்ணியிருக்காரு. அதோட சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று. ஆரோக்கியம்னா சுகவாழ்வு, வியாதி இல்லாத வாழ்வு, நம்மளை எந்த உலக காரியமும் தீட்டுப்படுத்தாத வாழ்வு, நம்மளை எத்தனை எதிராளிகள் வந்து தாக்கினாலும் நம்மளுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு பாதுகாக்கிற வாழ்வு, அதுதான் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் எப்படி இருப்பீங்களா? தேசத்துல கொளுத்த கன்றுகளை போல வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளாய் வளருவீர்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நலிந்ததும் நசல் கொண்டதும் வியாதி கொண்டதும் மெலிந்ததும் பலவீனப்பட்டதும் இல்லாதபடிக்கு நம்மளை எப்படி அவர் பாதுகாக்கிறாராம்? கொளுத்த கன்றுகளை போல என்ன வளருவீர்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு நம்ம பயந்து இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த பெரிய காரியங்களையும் இந்த வசனத்தில் உள்ள எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம தலைமையில வைக்கிறவரா இருக்கிறார். அப்படியே நாமும் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கணும். அவருடைய நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கவும், அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும், நம்ம தேசத்துல கொளுத்த கன்றுகளை போல சுற்றி திரியவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அப்பா வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தராகிய ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலும் அப்பா தகப்பனை நினைப்பூட்டுதலை தரும்படியாய் கூட இந்த நாளிலும் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீ கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ராஜா. என் தேவனே, உமக்கு பயந்திருக்கவும், உம்முடைய அப்பா நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் மேல் உதிக்கவும், உம்முடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும், தேசத்துல நாங்கள் கொளுத்த கன்றுகளாய் சுற்றி திரியவும் என் தேவனே, நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாவற்றையும் சொந்திருக்க எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறீரப்பா. அதன்படி ஓடவும் நடக்கவும் செயலாக்கம் பண்ணவும் எங்களுக்கு கிருபை அளிக்க முடியாய் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஜெபங்கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.